ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் காய்கறி கடைக்கு வியாபார ஆப் யூஸ் பண்ணி எப்படி பில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபார ஆப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரிஜினல் ப்ரைஸோட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லைசன்ஸை எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வியாபார ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் குடோன் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குடோனில் இருந்து நீங்கள் மற்ற ரீட்டைல் ஸ்டோருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க காய்கறிகள் அப்படின்னா அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் ரீட்டைல் ஸ்டோர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் இந்த அக்கௌண்ட்ஸும் இதில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஐட்டம் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஐட்டம் எந்த குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுக்குறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ எந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து நீங்கள் காய்கறி எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் ஈஸியாக ப்ராஃபிட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸும் இருக்கு பாருங்களேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் பில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பர்ச்சேஸ் பில்லில் ஆட் பர்ச்சேஸ்னு கொடுத்து நீங்கள் எந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட் பார்ட்டி கொடுத்துக்கலாம். ஆட் பார்ட்டி கொடுத்துட்டு இந்த பார்ட்டியோட நேம், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் BCD அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஜிஎஸ்டி நம்பர்னால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி டைப் என்னென்னு கொடுத்துக்கோங்க, அண்ட் ஸ்டேட்டு, மெயிலு அண்ட் பில்லிங் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை ஷிப்பிங் அட்ரஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். கிரெடிட் அண்ட் பேலன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டியோட நேம் இங்கே வந்துடும். இல்லை இந்த பார்ட்டி கிடையாது, ரெகுலர் பார்ட்டிக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வெஜ் மார்ட் அப்படிங்கிற பார்ட்டிக்கிட்ட இருந்து நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் பில் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். பில்லிங் டேட்டு அண்ட் ஸ்டேட் ஆஃப் சப்ளை, எந்த ஸ்டேட்லேருந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். என்ன ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிஞ்சால் நான் வாங்க போகிறேன். என்னோடய கடையில் பிரிஞ்சால் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் பிரிஞ்சால் வாங்க போகிறேன். எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு 10 kgs வாங்க போகிறேன். என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்னா 55 rupeesக்கு பர் கேஜி. 1 kgக்கு நான் 55 rupeesனு கொடுத்து வாங்குகிறேன். ஸோ அப்போ 10 kgs வாங்கியிருக்கேன். மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கு. அமௌண்ட் பெய்டுன்னு கொடுத்துடலாம். பேமெண்ட் டைப்பும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன பேமெண்ட் அப்படின்னு. ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நியூ ட்ரான்சாக்ஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு நோட்டிஃபை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில்ஸ் நம்ம என்ன டேட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் டைப் என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கணுன்னாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஆனால் இதை ரிமூவ் பண்ணணும் இந்த பர்ச்சேஸ் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை கன்வெர்ட் டு ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது PDF ஃபார்மே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டாகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போய் ஐட்டம் டீட்டெயில்ஸில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பிரிஞ்சால் இருக்காது. இப்போ பிரிஞ்சால் 10 kgs நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இங்கே ஆட் ஆகிருக்கு. அண்ட் இதை வியூ பண்ணி நீங்கள் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிஞ்சால் இதோட HSN கோட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தெரியாது அப்படின்னா நீங்கள் HSN கோடு கொடுத்துக்கோங்க. ஓகே, பிரிஞ்சாலோட HSN கோடு இங்கே டைப் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சஜஷன்லேயும் கொடுக்கும். ஐட்டம் கோடு மேனுவலாகவும் கொடுக்கலாம், இல்லை அசைன் கோடு கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு கோடு அசைன் ஆயிருங்க. அண்ட் ப்ரைஸிங், நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம அங்கே இவ்வளோ பர்ச்சேஸ் என்ட்ரி கொடுத்ததுனால இங்கே அப்டேட் ஆகிருக்கு. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 55, சேல் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் 55க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 60 rupeesனு நான் சேல் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. 10 kgs நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ 10 kgs. அண்ட் அட் ப்ரைஸில் எப்போவுமே சேல் ப்ரைஸ் கொடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ராஃபிட் பார்க்குறப்போ நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கும் சேல் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி அது ஈஸியாக நமக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சுக்க முடியும். மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன். ஸோ மினிமமாக எவ்வளோ ஸ்டாக் வந்தால் நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், அதாவது ஸ்டாக் காலியாக போகுதுன்னு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 10 kgs என்கிட்ட இருக்குது குவான்டிட்டி. ஸோ 2 kgs வந்துருச்சு அப்படின்னா அது வரைக்கும் சேல் ஆகி 2 kgs தான் இருக்குது அப்படின்னா மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன்ங்கிற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அதாவது இவ்வளோ ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நோட்டிஃபை கொடு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 2 kgsனு கொடுத்துருக்கேன். ஸோ 8 kg எனக்கு சேல் ஆயிடுச்சு, 2 kg தான் இருக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடும். அதை பொறுத்து நான் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ ஐட்டம் டீட்டெயில்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பில்லிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கஸ்டமர் நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை பில்லிங் அட்ரஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் அவங்க என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைப்பிங் பண்ணாலே போதும், அதோட ஐட்டம் நேம் இங்கே வந்துடுங்க. அண்ட் குவான்டிட்டி, ப்ரைஸ், அமௌண்ட் எல்லாமே வந்துடும். இப்போ அவங்க எங்கிட்ட பிரிஞ்சால் 2 kg நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவான்டிட்டியில் போய் நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணால் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா அதோட குவான்டிட்டியும் ப்ரைஸுமே வந்துருச்சு. பொட்டேட்டோ வந்து அவங்க 1/2 kg தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.5ன்னு கொடுக்குறேன் நான். இப்போ அதோட ப்ரைஸ்மேவும் கால்குலேட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அண்ட் கேரட் ஆக்சுவலாக 1 kgக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து 200 கிராம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்கள் அதோட ப்ரைஸுமே கால்குலேட் ஆகி வந்துருச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துருச்சு. ரிசீவ்னு கொடுத்துட்டிங்கன்னா 150 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ 150 ருபீஸ்க்கு அவங்க 200 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 200 டைப் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே செக் பண்ணிக்கலாம். நான் ரிசீவ்னு கொடுக்குறேன். 150 ருபீஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பில்லுக்குமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பில்லுக்கு வந்து 17 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இதுதாங்க நம்மளோட இன்வாய்ஸ் இப்படி தாங்க இருக்க போகுது. இதை நீங்கள் தீம் வாய்ஸாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேரியேஷன் வேணும்னாலும் நீங்கள் கலருமே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்படி தாங்க ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணுறது இப்படி தான் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டை நம்ம எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ரிப்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் சேல் எவ்வளோ ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பர்டிகுலராக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு சேல் ஆகிருக்குங்கிறதும் நம்ம பார்த்துக்க முடியும். ஆல் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் அண்ட் சேல் எல்லாமே வந்துடும். யார்கிட்ட இருந்து வாங்கினோம், என்ன ரேட்டுக்கு வாங்கினோங்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2 வியூவில் இருக்குது. வியாபாரம் அண்ட் அக்கௌண்டிங் வியூ இருக்குது. இதில் போய் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒவ்வொரு பில்லுக்கும் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் பில் வைஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து 2 சேல் நடந்திருக்கு நமக்கு. ஸோ 2 சேல்லேருந்து எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐட்டம் வைஸாக நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் லாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட்டி வைஸ், அதாவது ஒருத்தருக்குலேருந்து எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். இப்போ ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்துக்கலாம். ஐட்டம் வைஸ் பாருங்கள், இப்போ பிரிஞ்சாலுக்கு எனக்கு 10 ருபீஸு, கேரட்டுக்கு 7 ருபீஸ், இந்த மாதிரி ஐட்டம் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது தனித்தனியாக நம்ம செக் பண்ணுறது மூலிமா எந்த ஐட்டமுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இப்படி தாங்க வியாபாரம் யூஸ் பண்ணி உங்கள் காய்கறி கடையில் ரொம்ப ஈஸியாகவே பில் ஜென்ரேட் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாகவே ஸ்டாக் ஹேண்டில் பண்ணலாம். இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி கூட. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட வந்து உங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரிஜினல் ப்ரைஸை விட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லைசன்ஸை எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.